சென்னை தண்டையார்பேட்டையில் எம்ஜிஆர் பிறந்தநாள் பொதுக்கூட்டத்திற்கு காவல்துறை அனுமதி வழங்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை தண்டையார்பேட்டையில் எம்ஜிஆர் பிறந்தநாள் பொதுக்கூட்டத்திற்கு காவல்துறை அனுமதி வழங்க வேண்டும் என அதிமுக சார்பாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை தண்டையார்பேட்டையில் எம்ஜிஆர் பிறந்தநாள் பொதுக்கூட்டத்திற்கு காவல்துறை அனுமதி வழங்க வேண்டும் என அதிமுக பொதுக்கூட்டத்திற்கு அனுமதி வழங்க வேண்டும் என தற்போது தெரிவிக்கப்பட்டுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். எம்ஜிஆர் பிறந்தநாள் பொதுக்கூட்டத்திற்கு காவல்துறை அனுமதி வழங்க வேண்டும் என தற்பொழுது அண்மை செய்தி வெளியாகியுள்ளது. அதிமுக நிர்வாகி ஆர் நித்யானந்தம் தொடர்ந்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. சென்னை தண்டையார்பேட்டையில் எம்ஜிஆர் பிறந்தநாள் பொதுக்கூட்டத்திற்கு காவல்துறை அனுமதி வழங்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றமானது இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. அதிமுக நிர்வாகி ஆர் நித்யானந்தம் தொடர்ந்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணா வழங்க கேட்கலாம். கிருஷ்ணா, கூடுதல் விவரங்களை பகிர்ந்துக்கு. வணக்கம். அதிமுக ஆர்கே நகர் தொகுதியில் மேற்கு தொகுதி செயலாளர் நித்யானந்தம் என்பவர் தாக்கல் செய்துள்ள மனுவில் அதிமுக நிறுவனர் எம்ஜிஆரின் பிறந்தநாளை முன்னிட்டு ஜனவரி 19ஆம் தேதி ஆர்கே நகர் சுண்ணாம்பு கால்வாய் தொகுதியில் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவி வழங்கும் விழா நடைபெற உள்ளதாகவும் இதில் எதிர்க்கட்சி தலைவரும் கட்சியின் பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி கலந்து கொண்டு உரையாற்ற உள்ளதாகவும் அந்த மனுவில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு அனுமதிக்க கோரி கடந்த 9ஆம் தேதி ஆர்கே நகர் காவல் ஆய்வாளரிடம் அளித்த மனுவை அரசியல் காரணங்களுக்காக நிராகரித்துள்ளதாகவும் இது சட்டவிரோதமானது எனவும் அவர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு ஆண்டும் சுண்ணாம்பு கால்வாய் தொகுதியில் நடத்தப்படும் நிலையில் இந்த ஆண்டு காவல்துறை அனுமதி மறுத்ததால் திலகர் நகர் அருகில் இருக்கக்கூடிய இடத்தை தேர்ந்தெடுத்து அனுமதி வழங்க கோரி அந்த அளித்த மனுவையும் காவல்கள் தரப்பில் நிராகரிக்கப்பட்டதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. அதிமுக கூட்டத்திற்கு அனுமதி வழங்க காவல் ஆய்வாளருக்கு உத்தரவிட வேண்டும் எனவும் அந்த மனுவில் கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த மனு நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் முன்பு விசாரணைக்கு வந்த போது மனுதாரர் தரப்பில் வழக்கறிஞர் முகமது ரியாஸ் ஆஜராகி ஆளுங்கட்சி மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் நடத்தும் கூட்டத்திற்கு மட்டும் அனுமதி வழங்குவதாக தெரிவித்தார். காவல்துறை தரப்பில் சுதாம கால்வாய் பகுதி மற்றும் திலகர் நகரில் கூட்டங்கள் நடத்த இதுவரை யாருக்குமே அனுமதி வழங்குவதில்லை என்றும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து நீதிபதி தண்டையார்பேட்டையில் பொதுக்கூட்டம் மற்றும் நலத்திட்ட உதவிகளை வழங்கும் நிகழ்ச்சியை நடத்த அனுமதி வழங்கும்படி காவல்துறைக்கு உத்தரவிட்டு இந்த வழக்கையை முடித்து வைத்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.